அனைத்து மக்களுக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் 10 வயசு சிறுமியை கடத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலைக்கு அரசியல் கட்சிக்காரங்க தமிழக அரசு இப்போது பதவியேற்றிருக்கோம் நம்ம விஜய் சாரோடைய அரசியலுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஒவ்வொருத்தர் பதிவிடுதாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என்னோடய ஆதங்கத்தை வச்சு இந்த 2 நாய்களையும் என்கவுண்டர் பண்ணணும். இந்த கார்த்திக், மோகன்ராஜ் ஏன்னா கூடையே பழகிட்டு துரோகம் பண்ணிக்கிட்டு நான் மட்டும் இல்லை, ஒரு அக்கா ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. அங்கே நடந்த அதை வச்சு சொல்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு அக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சம்பவத்தை எந்த அரசியல் கட்சியாவது இவங்களை என்கவுண்டர் பண்ணணும் நடு ரோட்டில் வச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா? கிடையாது. ஆனால் நம்ம இப்போடைய இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு, இப்போ தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய விஜய் சார் அரசியல் கட்சிக்கு களங்கம் விளைவிக்க வகையில் தான் பேட்டி கொடுக்குறாங்க, பேசுகிறாங்களே தவிர உண்மைத்தன்மையை சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த அக்கா உண்மைத்தன்மையை சொல்கிறாங்க. தாயையும் பிடிச்சி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஒப்படைங்க. ஆனால் அந்த 2 நாய்களையும் என்கவுண்டர் பண்ணுங்க. அது யாவனோடைய ஆதங்கம் இல்லை, பொதுமக்களுடைய ஆதங்கமே அதான். பார்த்து நல்ல ஒரு முடிவு எடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லா பேட்டி நியூஸில் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? கரெக்டாக விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்தமாரி நடக்கக்கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில் இருந்தாங்க. நாங்கள் போய் எழுப்பினோம், எந்திரிக்கவே கிடையாது. காலையில் தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்கள் போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனால் போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஷாப்பில் வேலையை விட்டு 7 மணி அளவில் தான் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாமல் அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகியிருக்காங்க. அந்த ஆள் தான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மொக்காவை விட்டு பிள்ளைய இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி நான் அந்த பொண்ணுக்கு தான் நியாயம் கேட்டு போராடணும். அதுக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்களே, பணம் கொடுக்காது என்ன வாயில் இதுக்கு வரமாட்டேங்குது. முதலமைச்சர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க. எல்லாம் கோவிக்கிறக்க நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில் இருப்பார். நம்ம எல்லாத்துக்கும் அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்போ நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா? அவங்கள பசியில் ஒரு டீ பச்சை தண்ணி கொடுக்காத அளவுக்கு நீங்கள் இந்த ஏரியாவுக்கு பேட்டி எடுத்திருந்தா தானே தெரியும். மறியல் பண்ணது சூலூரில், நடந்தது பாரதிபுரத்தில், சரிங்களா? இங்கே பாருங்க, ஏகப்பட்ட பேர் வெளியில் உட்காந்து நாய் மாதிரி காத்து கிடக்குறாங்க. அதுக்கு நீதி தான் கேட்டு போராடணும், செய்யணும். என் பிள்ளைக்கு தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்கள் விசாரிக்கணும். ஒரு தாய் ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் காணாமல் போனாலே நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது. இந்த பொண்ணுக்கு காலையில் தான் தெரியும். தெரிகிற அளவுக்கு அந்த பொண்ணு அந்த நிலைமையில் இல்லை. அவங்க வீட்டுக்காருக்கும் ஒன்றுமே தெரியாது, பாவம். எல்லாரும் என்னமோ சொல்கிறாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் பெத்ததாய் என்ன பண்ணியிருக்கணும்? தேடி இருக்கணும்ல. ஏன் அந்த அம்மாவை எங்கே போச்சு? தேடாமல் எங்கே போச்சு? பிள்ளைய விட்டுட்டு ஏன் அந்த அம்மா பேட்டி எடுக்கையில் என்னமோ சொன்ன மாரி நீ எங்கம்மா போன இப்போ தான் முட்டாய் வாங்க தெரியாத ஆள் கூட பொண்ணு போகுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. இந்த ஊரே பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பச்சை தண்ணி இல்லாமல் இருக்காங்க, அந்த அளவுக்கு.
ஒரு கை குழந்தைய வந்து நம்ம பாதுகாப்பு பண்ணுறது எப்படி தெரியுங்களா? அதெல்லாம் சொன்னால்தான் வந்து அவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாது. இல்லாமல் இருக்காங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுங்களா? இந்த பொண்ணு லீவுக்கு வந்த பொண்ணுங்க, பாட்டி வீட்டில் வளர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. கை குழந்தையில தூக்கி வச்சு நாங்கெல்லாம் கொஞ்சின பொண்ணுங்க. தக்க தன்மானம் வேணும் உங்களுக்கெல்லாம். கொடுப்பாங்க ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா. என்ன எதிர்பார்த்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம்? ஐயா நீதி வழங்குங்க, என்கவுண்டரில் போடுங்க, என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். உங்கள் கையில் நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து நீதி தான் எங்களுக்கு தேவை. அடுத்த பொண்ணுக்கு இந்த மாரி நடக்கக்கூடாது, நடக்கவும் விட மாட்டேன் இந்த ஏரியாக்குள்ளே. அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குங்க சார். அந்த பொண்ணை நீங்கள் விசாரிங்க, மெயினாக அதுதான். எல்லாருக்கும் கமாண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க நியூஸில். அந்த பொண்ணு பேட்டி எடுத்துட்டு அது என்ன தெரியும்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டா எல்லாம் அடிச்சு விட்டுட்டே இருப்பீங்களா? தீர விசாரிக்க மாட்டாங்க. வந்தாங்க, விசாரிச்சாங்க, போட்டு தாக்குனாங்க, நல்லா தாக்குனாளுங்க. அவளை மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சாங்க. நேரடியாகவே நாங்களாம் பார்த்தவங்க தான். ஓப்பன் பேட்டியே கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான கொலை. அட நாசமா போனவங்க. அதாவது ஒரு பழக்கம் இல்லாத ஆள் கூட எந்த பொண்ணுமே போகாதுங்க, இதுதான் உண்மை. ஒரு பெத்த தாய்க்கு 5 மணிக்கு காணாம போச்சுங்க, விடிய காலையில தான் தெரியுதுன்னா என்ன நிலைமையில இருந்திருப்பான்னு நீங்க யோசனை பண்ணுங்க மக்கள். 10 நிமிஷம் காணலைனால உயிர் போகுது. பேட்டி கொடுக்குறியா, நல்ல முறையில் கொடு. இந்த சூழ்நிலை உண்மையை சொல்லி கொடு, மக்களுக்கு தெரியட்டும். மக்களுக்கு தெரியட்டும் நான் இந்த நிலைமையில தான் இருந்தேன், அதனால தான் என் பிள்ளை தவற விட்டுட்டேன். ஒரு ஆண் வந்து வேலைக்கு போகிறான்னா பெண் நம்பி தான் நம்ம வேலைக்கு போகிறது. பிள்ளைகள் வந்து நம்ம ஒய்ஃப் காப்பாற்றுவா, பாப்பா, நல்லபடியாக இருப்பான்னு. அதையவே நீ தொலைச்சிட்ட பவி, சரியா? அவ்வளோ வேதனைங்க. என்ன பேசுறதுன்னு கூட வாய் உளருது. இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ளே போட்டிருக்கான் பாருங்க. நீதி கேட்டு போராடுங்கம்மா, தப்பு சொல்லலை. நீ எந்த நிலைமையில வேணா இருந்திருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். நீதி கேட்டு போராடு. சன்மானம் வேணா, சன்மானம் வெக்கமால் எப்படி கேட்கறக்கு? பிள்ளைய இழந்துட்டோம், எனக்கு எதுக்குடா சன்மானம் தன்மானன்ட்டு, எனக்கு நீதி கொடுங்கடான்னு சொல்லி நேராக ரோட்டில் வச்சு நிற்க வச்சு சுட சொல்லுங்க. இல்லை எங்கள் மக்கள் முன்னாடி நிறுத்துங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்.